பேசலாம். கேட்கலாமே. கேட்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் உங்களை இந்த அருமையான சந்திப்பிலே கூடுகையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் என்னுடைய அருமையான என் சகோதரியுடைய அந்த வர்ஷிப், என் அன்பா சகோதரனுடைய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய சத்தியத்தை குறித்ததான ஒரு பார்வையை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். நன்றி தகப்பனே, எசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா, என் தகப்பன் நீர் எங்களோடு கூட இணைந்து எங்களில் நிறைந்து எங்களை மறைத்து தேவனே நீர் இந்த பிள்ளைகளுக்கென்று எந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்றீரோ, எதை அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கின்றீரோ, எந்த வார்த்தையை கொண்டு அவர்களை தேற்ற வேண்டும் என்று, ஆறுதல் படுத்த வேண்டும் என்று, சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றீரோ, அந்த வார்த்தைகள் ஆண்டவரே வரட்டும் ஐயா. தகப்பனே, நாங்கள் அல்ல ராஜா, ஒரு நாளும் நாங்கள் அல்ல, நீர் மட்டுமே மகிமைப்படுகிறார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் உன்னத நாமத்தில் நல்ல பிதா, ஆமென். இந்த தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நான் வாசிச்சிருவேன். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்ல? அடிக்கடி நாம ஜெபத்துல எல்லாம் சொல்ற வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நல்ல அற்புதமான வார்த்தை. தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் நம்மை எப்போது உயர்த்துகிறார், எப்படி உயர்த்துகிறார்? அவர் நம்மை உயர்த்துவதற்கும் நம்மை அந்த உயர்த்துதலுக்கான அழைப்புக்கும் நடுவில் என்ன இருக்கிறது? ஏன் அந்த வார்த்தையில அடங்கி இருக்க சொல்லுகிறார் ஆண்டவர்? அப்போ அந்த பலத்த கரத்துக்குள்ள நாம இருக்கும்போது அந்த கரத்துக்குள்ள என்ன காரியங்கள் நடக்குது? ஏன் நம்ம அடங்கி இருக்கணும்? இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவனுடைய அனாதி தீர்மானம், அந்த அனாதி தீர்மானத்துக்குள்ள இருக்கிற அவருடைய அன்பு, அந்த அன்பில் அவர் தமது பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கின்ற அவருடைய சித்தம், அந்த சித்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிற அழைப்பு,
அந்த அழைப்பின் மூலமாய் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற விதம், அவருடைய அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு நிலை, அந்த தகுதிப்படுத்துதலுக்கு உள்ள இருக்கிற காரியங்கள், இதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிற நிகழ்வு. தேவன் என்று ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அல்லது அழைக்கிறாரோ, அன்றிலிருந்து அந்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் தேவன் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் தேவன் என்று ஒரு மனிதனுக்கு தரிசனங்களை கொடுக்கிறாரோ, அந்த தரிசனம் கண்ட அந்த நாளிலிருந்து அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல் வரைக்கும் தேவன் என்று ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவிக்கிறாரோ, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையில் இதற்கு இடைப்பட்ட அந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலம்தான் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக, கர்த்தருடைய அந்த மைட்டி ஹேண்ட்ஸ் ஆஃப் லா, அந்த பலத்த கரத்துக்குள்ளாக நாம் இருக்கிற இந்த காலகட்டம். தேவன் என்று நம்மை அழைக்கிறாரோ, என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ, என்று நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறாரோ, என்று நம்மை அபிஷேகம் பண்ணுவிக்கிறாரோ, இந்த நடவடிக்கைகளுக்கு நடுவில் அந்த அழைப்புக்கும் அழைப்பின் நிறைவேறுதலுக்கும், தெரிந்து கொள்ளுதலுக்கும் தெரிந்து கொள்ளுதலின் நிறைவேறுதலுக்கும், தரிசனங்களுக்கும் தரிசனங்களின் நிறைவேறுதலுக்கும், அபிஷேகத்துக்கும் அபிஷேகத்தின் நிறைவேறுதலுக்கும், வாக்குத்தத்தங்களுக்கும் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த காலகட்டம், அந்த காலகட்டம் தான் கர்த்தர் நம்மை அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக, அந்த அபிஷேகத்திற்கு நேராக, அந்த தரிசனத்துக்கு நேராக அவர் நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அந்த காலகட்டம் தான் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நாம அடங்கி இருக்கிற அந்த காலம், இந்த பலத்த கருத்துக்குள்ள நாம இருக்கிற அந்த காலம். தேவனுக்கு ஆதாம் ஏவாளிடத்தில் ஒரு நோக்கம் இருந்தது. அவர்களை கொண்டு இந்த பூமி எங்கும் மனிதர்களை தோன்றச் செய்து அவர்கள் மூலமா இந்த பூமி எங்கும் ஆளப்பட வேண்டும் என்றும், ஆதாமை தன்னுடைய மகனாக அவர் பார்த்தார் என்றும் நாம் வேதத்தில் அறியலாம். அப்படி இருக்கிற அந்த காலகட்டங்கள்ல அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் அவருடைய பலத்த கரத்துக்கு உள்ள இருந்தார். அந்த பலத்த கரத்துக்கு உள்ள இருக்கும் பொழுது சத்துருவினால் சோதிக்க அனுமதிக்கப்படுகிறார். தேவனுடைய அந்த பலத்த கரத்துக்குள்ள அந்த பீரியடுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. தேவன் ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். தம்முடைய சாயலாகவே அவனை உருவாக்கி இருந்தார். அவனிடத்தில் ஒரு பாவம் இல்லை. அவனிடத்தில் எல்லாம் பரிபூர்ணமா இருந்தது. ஆனா அந்த காலகட்டம்னு இருக்கு பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை தாண்டி நீங்கள் பூமி எங்கும் பரம்பி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தை இருக்கு பாருங்க,
அந்த ஏதேன் தோட்டத்தை தாண்டி அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்துல கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளாக, பலத்த கரத்துக்குள்ளாக அவன் இருந்தான். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அவன் இருந்தான். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அவர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பலத்த கரத்துக்குள்ள இருக்கும்போது என்ன நடந்தது? சத்துரு சோதிக்கும் பொழுது அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க அவனால முடியாது. அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க அவனால முடியாது. தேவன் எதை நியமித்திருந்தாரோ அவனுக்கென்று அத அவனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த திட்டத்தை அவனால நிறைவேற்ற முடியல. அவன் மேல் என்ன நோக்கம் வைக்கப்பட்டிருந்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆதாமால முடியல. ரொம்ப அழகா தெளிவா சொல்லுதுங்க. தேவன் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. இந்த பலத்த கைக்குள்ள என்ன நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 25, 26 வசனம் சொல்லுது பாருங்க. நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்தி ரொம்ப தூரத்துக்கு போயிடுமே. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். 25வது வசனம். 26வது வசனம் படிங்க. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேல் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓகோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, அந்த பலத்த கைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பீரியட் பலத்த கை, நம்ம அந்த கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நம்ம எப்போ இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எப்போ அந்த அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்கோ, நமக்கு எப்போ கர்த்தரால ஒரு தரிசனம் உண்டாயிருக்கோ, நமக்கு எப்போ கர்த்தரால ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கோ, நம்ம மேல எப்போ அந்த அபிஷேகம் இருக்கோ, அந்த அந்த பீரியட், அதுவும் அது நிறைவேற அந்த பீரியடுக்கு நடுவுல இருக்க அந்த பீரியட் இருக்கு பாருங்க. அந்த காலகட்டம் முழுவதுமே கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு உன்னத நோக்கத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். பரலோகத்தின் திட்டம் உங்க மேல செயல்படுத்தப்படுது. அப்போ அந்த திட்டத்தை நாம அடைவதற்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் காண்பித்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நடுவுல அநேக காரியங்கள் நடக்குது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்துல நாம அதை பார்க்கிறோம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, குட். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த சந்ததி உருவாகுவதற்கு ஏறத்தாழ 25 வருடங்கள் ஆபிரகாம் இடத்துல குறை இருந்ததா அல்லது சாராள் கிட்ட குறை இருந்ததா தெரியல. அப்படியே குறை இருந்தா கூட அதை உடனடியா நிவர்த்தி செய்வதற்கு என் தேவனால் கூடி இருக்கும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஏன் அந்த 25 வருடங்கள்? 75 வயதில் ஆபிரகாமை கூப்பிடுகிற கர்த்தர் 100 வயசுலதான் அவனுக்கு அந்த குழந்தையை கொடுக்கிறார். அந்த 25 வருடங்கள்
அந்த வாக்குத்தத்தத்தின் தகப்பனாகிய ஈசாக்கு பிறப்பதற்கு அந்த 25 வருடங்கள், அந்த 25 வருடங்களும் விசுவாசத்தில் ஆபிரகாம் உடமிடப்பட்டார். அந்த 25 வருடங்களாக விசுவாசத்தில் ஆபிரகாம் புடமிடப்பட்டார். அவனை தகுதிப்படுத்துவதற்காக, ஆபிரகாமை தகுதிப்படுத்துவதற்காக தட் பீரியட் கர்த்தருடைய பலத்த கைக்குள் ஆபிரகாம் இருந்தார். அந்த பீரியட்ல அநேக காரியங்கள் நடக்குது, அநேக விஷயங்கள் நடக்குது. அவனுக்கு அநேக போராட்டங்கள் வருது. ஆனா ஒன்று மட்டும் வேதம் தெளிவா சொல்லுது, அந்த போராட்டங்களுக்கு நடுவுல, அந்த பாடுகளுக்கு நடுவுல தேவனுடைய கரம் ஆபிரகாமோட கூட இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கு மூலமாக, யாக்கோபு மூலமாக கடந்து வந்த அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் நிலையாய் இருந்தது. கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று. எகிப்து தேசத்தில் ஏறத்தாழ 430 வருடங்கள் அந்த இடத்திலே இருந்தவர்கள் இப்பொழுது அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு உள்ள போறாங்க. எகிப்து தேசத்துல இருந்த வழிபாடுகளுக்கும் கானான் தேசத்துல இருந்த வழிபாடுகளுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. எகிப்தை விட கானான் இன்னும் மோசமா இருந்தது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இடங்களில் ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு மேல வசித்தவர்கள் இப்போ தங்களுடைய சொந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அதே நிலையில அவங்க போயிடக்கூடாது. அதே நிலையில போனா அவங்களால அந்த தேசத்துல நிக்க முடியாது. கர்த்தர் அவருடைய பலத்த கைக்குள்ளாக 40 வருடங்கள் அவர்களை அவர் தகுதி உள்ளவர்களாக மாற்றினார். யார் யாரெல்லாம் கர்த்தரை அவிசுவாசத்தோடு பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள் வனாந்திரத்துல. ஒரு புது சந்ததி உருவாயிற்று. யோசுவாவின் காலம் வரைக்கும் அதன் பிறகும் அந்த தலைமுறையில் இருந்தவர்கள் மட்டும் அவர்கள் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நடந்தார்கள். அப்ப அந்த 40 வருஷம் கர்த்தர் அவங்கள அந்த வனாந்திரத்துக்கு உள்ளாக தன்னுடைய பலத்த கைக்குள்ளாக பகலிலே மேகத்தூணிலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் அற்புதமாக அவர்களை பாதுகாத்து வனாந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க செய்து அவர்களை பெருக்கி, அப்போ கர்த்தர் அந்த 40 வருடங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு செல்வதற்கு அந்த காலம் ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்த 40 வருடங்கள் கர்த்தர் அவர்களை அற்புதமா அந்த பலத்த கரத்துக்குள்ள வச்சு கொண்டுட்டு போனார் பாருங்க. பலத்த கரம். இந்த பீரியட் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒன்று. சகரியாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. கொஞ்சம் வேகமா. சகரியாவின் புத்தகம் 13:9. The book of Zechariah, chapter 13, verse 9. அந்த மூன்றும் பங்கை நான் அக்னிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள்
என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆமென். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் எங்கள் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார். அந்த பீரியட் எவ்வளவு அருமையா அந்த அவங்க உருக்கி புடமிட்டு பொன்ன மாதிரி புடமிட்டு அவங்களை அதை தகுதிப்படுத்தி தன்னுடைய ஜனமாக அவர்கள் மாறுவதற்கு தகுதிப்படுத்துகிற ஒரு பீரியட் இருக்கு பாருங்க. ஏன்னா என் தேவன் அழைச்சிட்டாரு, என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் தகுதி உள்ளவனான்னு கேட்டா தகுதி இல்ல. எனக்குள்ள அந்த தகுதியை ஏற்படுத்துகிற ஒரு தேவன், அந்த தகுதியை ஏற்படுத்துவதற்கு அதற்கேற்ற ஒரு காலத்தை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவன். அந்த காலகட்டத்துக்கு உள்ளாக என்னை தகுதிப்படுத்தி ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துகிற தேவன். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். பாருங்க, ரொம்ப அருமையா வசனம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. கொஞ்சம் வேகமாமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்போ அந்த பீரியடுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய போராட்டங்கள் அந்த பீரியட்ல இருக்கும், மிகப்பெரிய பாடுகள் அந்த பீரியட்ல இருக்கும், கர்த்தருடைய சிட்சை அந்த பீரியடுக்குள்ள இருக்கும். தேவன் சத்ருவை சோதிக்க அனுமதிக்கிற அந்த காலகட்டமும் அந்த பீரியடுக்குள்ள இருக்கும். எல்லாமே அந்த பீரியடுக்குள்ள இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வின் பண்ணணும். உயர்த்துதல்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. ஏதோ எடுத்தாரு உயர்த்தினாரு போயிட்டாரு அப்படி கிடையாது. நீங்க இது படிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. தன் சகோதரர்கள் எல்லாம் அவனை பணிந்து கொள்வது போல ஒரு தரிசனம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். ஆனா அதுக்கப்புறம் அவன் கண்ட தரிசனத்தினால அவனை தூக்கி நிர்வாணமாக்கி அடிச்சு தண்ணீர் இல்லாத குழியில போட்டாங்க. தண்ணி இல்லாதனால அவன் பொழைச்சிட்டான். அவனை அங்கிருந்து தூக்கி இஸ்மவேலர்கள்ட்ட வித்துட்டாங்க. அங்கிருந்து அவன் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அந்த போத்திபார் வீட்டுல இருந்து அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறான். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும், அவனை தகுதிப்படுத்துறது வரைக்கும் பாருங்க, அவனுடைய தகுதி கரெக்டா. அந்த போத்திபார் வீட்டுல ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அவனை பாவம் செய்வதற்கு அந்த போத்திபாரின் மனைவி தூண்டுகிறாள். ஆனா அந்த இடத்துல அவன் நிரூபிக்கிறான் பாருங்க, இல்ல கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலகட்டம் மிகுந்த போராட்டமான ஒரு காலகட்டம் தான். எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா தரிசனத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா
தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை என்னால உணர முடியுது. அப்போ தரிசனத்தை கொடுத்த இந்த தேவன் கண்டிப்பாகவே அந்த தரிசனத்துக்கு என்னை அழைத்து செல்லுவார். அவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்தின் அந்த காரியங்களை என் கர்த்தர் எனக்குள்ள கண்டிப்பாகவே நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க அவனுக்கு. அவனுக்கு அந்த எகிப்தின் மிகப்பெரிய அதிகாரியாக என் கர்த்தர் நியமிக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 13 வருடங்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள். எது நிமித்தம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு அப்படின்னா, கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காருன்னா, ஒரு விஷயத்த நீங்க மனசுல நல்லா வைங்க. கண்டிப்பாகவே அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு முன்பாக, அந்த தரிசனங்களின் நிறைவேறுதலுக்கு முன்பாக, அந்த அபிஷேகத்தின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் புடமிடப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். தெரிந்து கொள்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15-16 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அவன் புறஜாதிகளுக்குள் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். அழைக்கிறார் ஆண்டவர். பவுல அழைக்கிறாரு. பவுல குறிச்சதான நோக்கத்தை அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதுக்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே, அவனை பாடுபடுறதுக்காக தான் அழைச்சிங்களா பவுல? இல்ல, பவுலை கொண்டு 14 நிருபங்களை எழுதுவதற்காக என் கர்த்தர் அழைத்தார். ஒரு புதிய ஏற்பாட்டை உருவாக்கும் பொழுது பவுலினுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கும் என்பதை என் தேவன் அறிவார். அவனை அவர் அழைத்த நோக்கம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த அழைத்த நோக்கத்துக்கும் அந்த அழைப்புக்கும் நடுவில் இருக்கிற காலகட்டம், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவர் காண்பித்தார். பவுல் சொல்றான் பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11 23 முதல் 27 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 27வது வசனம் வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களாய் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் பிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியப்பட்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் நாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும்
வருத்தத்திலும் அநேக முறை கண் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவு எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பாடு. கர்த்தர் அழைக்கிறாரு, சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆண்டவர் அழைச்சு சவுல் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் படுற துன்பத்தை பாருங்க. கொஞ்சம் நெஞ்ச துன்பம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்ச துன்பம் கிடையாது. எவ்வளவு போராட்டம், அவன் எவ்வளவு சொல்றான் பாருங்க. யார் யாரெல்லாம் மோசம், எத்தனை முறை அடிக்கப்பட்டான், எத்தனை முறை கண்விழிப்புகள், எத்தனை முறை உபவாசங்கள், எத்தனை முறை நிர்வாணம், எத்தனை முறை பிரயாசம், எத்தனை முறை வருத்தம், எத்தனை முறை பசி தாகம். எதுக்குப்பா பவுல் இவ்வளோ விஷயம்? ஆனா பவுல் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். என்ன தெரியுமா? இந்த பீரியட்ல எல்லாமே ஆண்டவரே எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, ஆண்டவரே எவ்வளவோ பாடுகள் வருது, எவ்வளவோ காரியங்கள் வருது ஆண்டவரே. எங்களை சுற்றி மிகப்பெரிய போராட்டம் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஒரு பக்கம் போனா இங்கதான் போராட்டம், இன்னொரு இடத்துக்கு போனா அங்க அதை விட போராட்டம், வீட்டுல போராட்டம், வேலை பார்க்குற இடத்துக்கு போனா வேலையில போராட்டம், வெளியில வந்தா வெளியில எங்க பார்த்தாலும் எங்களுக்கு போராட்டம், எல்லா இடங்களையும் போராட்டம். ஆனாலும் ஒன்று எங்களுக்கு நிச்சயமா தெரியுது, என்ன அப்படின்னா இந்த போராட்டங்களுக்கு மத்தியில என்ன ஆண்டவரே நீங்க இருக்கீங்க. You are with me. இந்த போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க என்ன தாங்கிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஏந்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சுமந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பு வச்சிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டங்களுக்கு மத்தியில ஆண்டவரே உங்க கரம் எங்களை மூடி இருக்கிறத நாங்க பாக்குறோம். போராட்டங்கள் வருது, அது வேதனை தருது, உண்மைதான். அது எங்களுக்குள்ள பாதிப்பை உண்டாக்குது, உண்மைதான். ஆனாலும் தகப்பனே அது எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவரே. பிகாஸ் நாங்க உங்க கரத்துக்குள்ள இருக்கிறோன்றத நாங்க தெரிஞ்சிருக்கோம். எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளவு போராட்டம். ஏப்பா ஏசப்பாக்குள்ள வந்தா இவ்வளவு போராட்டமா? இவ்வளவு போராட்டம்னா என் தேவன் என்னை உயர்த்துவதற்காக, என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்காக, அதனாலதான் போராட்டம், அதனாலதான் போராட்டம். அவன் எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 35 இருந்து 39 வசனம் வரைக்கும் வாசிங்க. பவுல் அந்த காரியத்தை எப்படி சொல்றான் பாருங்க. ரோமர் 8 35 to 39, 35, 36, 37, 38, 39 வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். மாட்டாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சரி, என்னை சூழ்ந்து எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாய் என்ன நடந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பதற்கு ஒருவராலும் கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. அந்த காரியங்கள் நடக்கும் போது நம்ம நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போறோம். ஆண்டவரே ஏன் எங்களை கைவிட்டீங்க, எதுக்காக எங்களுக்கு இப்படி நடக்குது, ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளை இல்லையாப்பா அப்படின்லாம் கேட்கிறோம்ல. ஆனா நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல, நம்ம அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த கருத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா? நடக்கும். ஆனா எந்த ஒன்றுமே நம்மை மேற்கொள்ள கர்த்தர் எரேமியாவுக்கு அழகா சொன்னாரு, நான் உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
உன்னை காக்கும்படிக்கும் உன்னை தப்புவிக்கும்படிக்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிற அந்த காலகட்டம். கர்த்தர் நம்ம கூட ஏன் இருக்கணும்? அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்துல தாவீது அபிஷேகம் பண்றாங்க. சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்றான். ஆனா அந்த 1 சாமுவேல் புத்தகம் போய் 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துலதான் கர்த்தர் எந்த காரியத்துக்காக அவனை அபிஷேகம் பண்ண வச்சாரோ அந்த காரியம் எப்ப நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த புக்ல தான் வருது. அப்போ அது வரைக்கும் தாவீது பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லைங்க. தாவீது பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லைங்க. எத்தனையோ முறை அவனை கொல்வதற்காக சவுல் முயற்சி செஞ்சான். ஆனா அந்த நாட்களில் எல்லாம் தன்னை கொல்ல வந்த சவுலை கொல்லுவதற்கு தேவனே வாய்ப்பை ஏற்படுத்தி தாவீது என்ன செய்கிறான் என்று பார்த்த பொழுது கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன் என்று சொல்லி அவன் அதிலிருந்து விலகி நிற்பதற்கு எவ்வளவு தகுதிப்படுத்தினார் ஆண்டவர் தாவீதை. எவ்வளவு தகுதிப்படுத்தினார். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை முழுமையாக சமஸ்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு ஒரு மன்னனை தேர்ந்தெடுக்கிறார் கர்த்தர். எப்படி தகுதிப்படுத்திருப்பார்ல. இன்னைக்கு உங்களை என்னைய கர்த்தர் ஒரு அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருக்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அது நிறைவேறுவதற்குள்ளாக நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும், எப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க போராட்டத்தை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு நடக்கிற சிக்ஷைகளை பார்க்காதீங்க. ஆனா சத்ருவே வந்து நம்மள சோதிக்கிறான், அந்த சோதனைகளை பார்க்காதீங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில நீங்க கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கீங்கன்றத பாருங்க. இந்த கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது கர்த்தருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. மோசே ஆண்டவர் அழைக்கிறாரு, வா என்று ஜனமாகிய இஸ்ரவேலை நீ எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வரணும், நான் ஒண்ணு தெரிஞ்சிருக்கிறேன் வா அப்படின்னு அழைக்கிறாரு. மோசே மறுக்கிறான், கடைசியில உடன்படுறான். ஓகே, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. வரனால என்ன ஆகுது? ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது இல்ல. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 23வது வசனம், வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். சும்மா இருந்தவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனை அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணி இப்ப என்ன வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம அவருடைய பலத்த கைக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய அழைப்புக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்துக்கும் அது நிறைவேறுகிறதுக்கும் நடுவுல ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியடுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனா அந்த பீரியட்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதையும், நான் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்பதையும், நான் அவருடைய கட்டளையின்படி நடக்கணும்ன்றதையும், நான் அவருடைய ஆலோசனைகளின்படி அவருடைய உபதேசங்களின்படி வாழ்வதற்காகவே நான் இந்த பீரியடுக்குள்ள வந்திருக்கிறேன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த வேலை வர்றது வரைக்கும் தகுதிப்படுத்துறாரு. புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றணும். புதிய உடன்படிக்கையில திராட்சை ரசத்தை ரத்தமா மாற்றணும், ரத்தத்தை திராட்சை ரசமா மாற்றி நமக்கு கொடுக்கணும். இது உடன்படிக்கை. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்லயே மரியாள் ஆண்டவரை கூப்பிட்டு சொல்ற,
அங்க திராட்சை ரசம் ரொம்ப கம்மியா இருக்குதுப்பா, நீ கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல. கர்த்தர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. நம்மை தகுதிப்படுத்துவதற்கென்று ஒரு காலம், நம்மை தகுதிப்படுத்துவதற்கென்று ஒரு காலம். பாருங்க, படிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய எங்களுடைய தகுதி தகுதியானவர்கள் அல்ல. எங்க தகுதி எப்படி இருக்குதா? யாரால உண்டாயிருக்குதா? தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு காரியத்தை நம்ம செய்யறது தேவனுடைய காரியங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தேவனுடைய அழைப்பு. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் தேவனுடைய தரிசனம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் தேவனுடைய வாக்கு தத்துவம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம். அப்போ அது நிறைவேறுதல் அப்படின்றது தேவனுடைய காரியம், அது தேவனுடைய சித்தம் அது. அப்போ அந்த நிறைவேறுதலுக்கும் இதுக்கும் நடுவுல என்னை அழைக்கும் பொழுது நான் தகுதி இல்லாதவனா தான் இருக்கிறேன். ஆனா அது நிறைவேறும் பொழுதோ நான் தகுதியற்றவனாக இல்லை. என் கர்த்தர் என்னை எல்லா விதங்களிலும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்பது இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு, தேவன் நம்மை பூரணப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. தேவன் நம்மை எல்லா விதங்கள்லயும் நம்மை தகுதிப்படுத்தி அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த காலம். அந்த காலகட்டங்கள்ல நம்ம முழுக்க தேவன் நம்ம கிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறாரு, சில காரியங்களை நம்ம கிட்ட பாக்குறாரு. நம்ம எந்த இடத்துலயும் அந்த காலகட்டங்கள்ல தேவனை விட்டு விலகிடக்கூடாது. அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கணும். பவுலை கூப்பிடுறாரு ஆண்டவர். பவுலை கூப்பிடும் போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுலை கூப்பிடுறாரு. சவுலே நீயே என்னை துன்பப்படுத்துகிறாய். பவுலை கூப்பிடுறாரு. சவுலை கூப்பிட்டு பவுலை ஆக்குறாரு. ஆனா அவன் ஆண்டவர் அழைச்சதுமே நேரம் எருசலேமுக்கெல்லாம் போகலங்க. நேரம் எங்க போனான் தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்க, எங்க போயிட்டான்? 3 வருஷமா எங்க போயிட்டான் அப்படின்னா நேரம் அரபி தேசத்துக்கு போயிட்டான். அரபி தேசம்னா எங்க தெரியுமா? சீனாய் மலைக்கு போயிட்டான். எந்த இடத்துல மோசே நியாயப்பிரமாணத்தை தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரோ இப்ப அதே இடத்துக்கு போயிட்டான். நேரம் அங்க போயிட்டு உட்காந்துட்டான். ஆண்டவரே, எப்படி மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீங்களோ அது மாதிரி எனக்கு நீங்க கொடுங்க. எனக்கு இது ஒண்ணுமே விளங்கல. நான் இவ்வளவு நாள் நியாயப்பிரமாணத்துல ரொம்ப உறுதியா இருந்தேன். நியாயப்பிரமாணம் தான் எல்லாம்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு உங்க அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. நான் நேரா போய் அங்க போய் உட்கார்ந்து 3 வருஷம் உட்கார்ந்தாங்க. அந்த 12வது வசனம் சொல்லுது, அதுல நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார் அவனுக்கு.
அந்த பீரியட் நான் எப்படி நடந்துக்கிறேன், இந்த போராட்டங்களுக்கு நடுவுல நான் எப்படி இருக்கிறேன், என் தேவனோடு கூட நான் எப்படி இருக்கிறேன், அவரே என்னை சிக்ஷிக்கிறார், அந்த சிக்ஷைக்கு நடுவுல நான் எப்படி இருக்கிறேன், அவர் என்னை சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார், அந்த சோதனைகளுக்கு மத்தியில நான் எப்படி இருக்கிறேன், என்னை சுற்றிலும் பாடுகளும் போராட்டங்களுமா இருக்குது, அந்த போராட்டங்களுக்கு மத்தியில நான் என் கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறேன். எஸ், நம்ம வாழ்க்கை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடக்குது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, உங்களை உயர்த்தும்படிக்காகவே, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே, உங்களுக்கு நன்மையான ஒன்றை கொடுக்கும்படியாகவே என் தேவன் அந்த பீரியடை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதனால பாடுகளை குறிச்சு எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த பாடுகளுக்கு மத்தியில தேவன் உங்க கூட இருக்கிறார். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில தேவன் உங்க கூட இருக்கிறார். அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில தேவன் உங்க கூட இருக்கிறார். சத்துனுடைய அந்த சோதனைகளுக்கு மத்தியில திராணிக்கு தக்கதாக அப்படின்னு தேவன் உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. கண்டிப்பாகவே இந்த போராட்ட காலங்களை, இந்த அழைப்புக்கும் வாக்கு தத்தத்துக்கும் தரிசனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் அது நிறைவேறுதலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த காலகட்டத்தை நீங்க கடந்து வருவதற்கு என் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் அதை உங்களுக்கு சரி செய்து நீங்க அவர் கூடவே இருக்கு. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துகிற அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவரோடு கூட இணைந்திருங்க. போராட்டங்களை பார்த்து பயந்துடாதீங்க, வேதனைகளை பார்த்து பயந்துடாதீங்க, நெருக்கடிகளை பார்த்து பயந்துடாதீங்க. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுறதே கிடையாது. அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு அவர் கைவிடுறதே கிடையாது. அவர் உங்களை என்ன காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணாரோ அந்த காரியம் உங்களை நிறைவேறது வரைக்கும் அவர் உங்களை கைவிடுறதே கிடையாது. அது நிறைவேறது வரைக்கும் அவர் உங்க கூட தான் இருப்பாரு. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள, எல்லா பாடுகளுக்கு மத்தியிலும் அந்த பவுல மாதிரி சாட்சி சொல்ல, பவுல் சொல்றான், அவருடைய அன்பை விட்டு ஒருவராலும் என்ன பிரிக்க முடியும். அவருடைய அன்பினால நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டேன். எல்லாவற்றையும் என்னால வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்னை என் தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். என் கர்த்தர் தகுதிப்படுத்துக. நம்முடைய தகுதி அப்படின்றது நம்மால உண்டாக கூடாது, அது தேவனால உண்டாகும். அது தேவனால நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தகுதி இருக்கு பாருங்க, அந்த தகுதிப்படுத்துதல் நிகழ்வு இருக்கு பாருங்க, நம்மை புடமிடுகிற அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க. அந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அது உங்க வாழ்க்கையில திரும்பி வரவே வராது. அந்த காலகட்டத்தை நீங்க அனுபவிங்க. ஒரு முறை என்னுடைய அருமையான சகோதரன் பபுலு சொல்லும் போது சொன்னா, ஆனா எனக்கு இந்த காலில் அடிபட்டு இருந்தது. ஒரு முறை அவனுக்கு பிராக்சர் ஆயிருந்தது. நான் இந்த பிராக்சர்ல நான் ஆண்டவர் அனுபவிச்ச மாதிரி நான் என்னைக்குமே அனுபவிச்சது இல்லைண்ணா அப்படின்னு சொன்னான். எனக்கு இன்னைக்கு அது ஞாபகம். நம்முடைய வேதனைகளுக்கு மத்தியில, நம்முடைய போராட்டங்களுக்கு மத்தியில, நம்முடைய பாடுகளுக்கு மத்தியில தேவனை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவு தூரம் அந்த தரிசனத்துக்காக நம்மள யோசிப்பு எவ்வளவு பாடுபட்டான், ஆனாலும் அந்த தரிசனத்துக்காக காத்திருந்தோம். தாவீது எவ்வளவு பாடுபட்டான், ஆனாலும் அந்த அபிஷேகம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தான். இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க, அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ஆனாலும் வாக்குத்தத்த நாட்டுக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருந்தாங்க. நீங்களும் நானும் கூட அப்படிதாங்க. தேவன் நமக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவருடைய அழைப்பு உண்மை, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உண்மை, அவருக்கு நமக்கு கொடுத்த தரிசனம் உண்மை, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை, அவர் நம்மை அபிஷேகம் பண்ணினது உண்மை. கண்டிப்பாகவே அபிஷேகம் பண்ண தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் விடுவதே இல்லை. அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த நடுவுல இருக்கிற காலம் என்னை தகுதிப்படுத்துகிற காலம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் மறுரூபப்படுற காலம் அது, என்னை தகுதிப்படுத்துற காலம் அது, என் தேவனுக்குள்ளாக எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு காலம் அது, என் தேவனுக்குள்ளாக எல்லாவற்றையும் நம்புகிற ஒரு காலம் அது, என் தேவனுக்குள்ளாக எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற ஒரு காலம் அது, எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட காண்கிற ஒரு காலம். எல்லாவற்றையும் எல்லா சுபாவங்கள், எல்லா சிந்தைகள், எல்லா நினைவுகள் எல்லாம் மாறுகிற காலம்.
காலத்தை நாம் கண்களை மூடி செபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கும் நல்ல தகப்பனே, கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்ற உடைய வார்த்தையின்படியே இயேசுப்பா, எங்களை என் கர்த்தர் நீர் உயர்த்துகிற அந்த காலகட்டம், அன்று எங்களை அழைத்ததற்கும் உயர்த்துவதற்கும் நடுவில் இருக்கிற அந்த காலகட்டம், உடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்து எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரை எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக மாற ஆண்டவரை எங்களுக்கு நேரிடுகிற எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா பாடுகளிலும் தகப்பனே நாங்கள் அவைகளை கடந்து வருவதற்கு ஏற்ற பலத்தை என் கர்த்தர் நீர் கொடுத்து எங்களை தாங்கி சுமந்து ஆண்டவரே நீர் கொண்டு வர ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுப்பா, எங்களை தேவரீர் உயர்த்துவீராக. ஆண்டவரை உயர்த்துவதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசுவின் உன்னத நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you so much, sir. நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லை, இவனே நீங்க தானே தரிசனத்தை கொடுத்தீங்க, சொப்பனத்தை கொடுத்தீங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, ஆனாலும் என் வாழ்க்கையில இன்னமும் என்னாலப்பா இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு தேவனுடைய சத்தம். நம்ம போகிற ஒருவேளை கடினமா இருக்கலாம், இதுவரையில நீங்க கண்டிராத ஒரு ஆழங்களா இருக்கலாம், இருளா இருக்கலாம், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறது போல இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கரம் கூட இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும்படிக்கு தேவன் இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல பதிச்சுக்கங்க, என்னன்னா தகுதிப்படுத்துகிறார். ஏமேன். எங்க வேலையில உலகத்துல ஒரு வேலையில போய் சேரணும்னாலே அதுக்கு என்ன பண்றான், 1008 டெஸ்ட் வைக்கிறாங்க. நான் டாய்ஷே பேங்க்னு ஒரு பேங்க்ல போய் சேர்ந்தேன். 7 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க? 620 பேர் அப்ளை பண்ணாங்க. செலக்ட் ஆனது 7 பேர். அதுக்கு 7 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வச்சு கடைசியில ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. பேருக்குமே அவன் கேட்ட மினிமம் தகுதி இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் டீப்பா இன்னும் தகுதி, அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே அவன் எதிர்பார்த்த அந்த 100க்கு 100 எவ்வளவு பேருக்கு வந்ததோ அவங்கள 620 எவ்வளவு பேருங்க? 7 பேரையோ 6 பேரையோ. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான் நம்ம நினைக்கிறோம், எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்னா, அன்னைக்கு குழிக்குள்ள போகும்போது யோசேப்புக்கு தெரியாது, நான் தேவனுக்கு தெரியும், மகனே நான் உனக்கு வச்சிருக்கிற சிங்காசனம் மிகவும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய நாவுகளை திறந்து சொல்ல முடியுமா, அப்பா என்னுடைய பாடுகளுக்காக உண்மை துதிக்கிறேன்ப்பா. ஒரு பாடல் ரொம்ப அழகா வரும், நான் கொண்டெங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. ஆமாங்க, அவர் நமக்காக வச்சிருக்கிறது பெருசுங்க. அது உங்க தோல்விகளோடு கூட உங்களால ஒப்பிட்டு பார்க்க முடியாது. உங்களுடைய வலிகளோடு கூட உங்களுடைய வெற்றிகளை நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இந்த பாடுகளும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரா? அது கொஞ்ச காலம் தானா, ஆனா அதுல என்னென்னலாம் பண்றாரு, சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலை நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்புக்கு தெரிஞ்சிருந்தா, ஐயோ இவ்வளவு பாடுகளா, எனக்கு சொப்பனமே வேணாம்பான்னு சொல்லியிருப்பான். ஆனா இல்லைங்க, அப்பாக்கு தெரியும். ஏன்னா இந்த பாடுகளுக்கு நடுவுல நீங்களும் நானும் அல்ல, உன் பலவீனத்துல என்னுடைய கிருபை, ஆமென், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னவர், அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அவர் நாம் அனுபவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் நம்முடைய தகுதியோ அல்ல. 1 கொரிந்தியர்ல சொன்னது போல நமக்கு தெரியும் நம்ம தகுதி என்னன்னு. நம்முடைய தகுதியோ தேவனாலே உண்டாயிற்று. அதாவது தேவன் நம்மளை எடுத்து உட்கார வைக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, யோசேப்பை உயர்த்தின பொழுது அவன் அந்த எகிப்தினுடைய சகல காரியத்திலும் கை தேர்ந்தவன் இருந்தான். ஆமென். மோசே மறுபடியும் பார்வோன் இடத்துல அனுப்பும் பொழுது எல்லா காரியத்திலும் அவனுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டாரு. தாவீதை கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது தாவீதுக்கு ஃபுல் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன்,
அப்பா உங்களை தூக்கி எங்க உட்காரணுமோ அங்க உட்கார வைக்கும் பொழுது உங்களை நீட்டி இந்த உலகத்தின் மனிதர்களோ உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களோ எங்க சத்துருவோ பரலோகத்தின் தூதர்களும் கூட ஒருத்தரும் கை நீட்டி இதுதான் இல்லையே, இந்த குறை இருக்குது, பயன்படுத்துங்க. தேவன் நினைச்சாருன்னா பண்ணலாம், அவர் யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. ஆனா நம்முடைய தேவன், உங்க பிள்ளை ஒரு கோல்டு மெடல் வாங்குது, அதை நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒரு சார் வந்துட்டு சொல்றாரு, இல்ல இவன் சரியா ஓட்டப்பந்தயத்தை ஓடல, இவன் சரி பண்ணல, இது தப்புன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறவர், தலிம்புகிறவர், பக்குவப்படுத்துகிறவர். என்ன பக்குவம்? ஒன்னே ஒண்ணுதான், அவரையே சார்ந்து கொள்றது. நான் குப்பைதான்ப்பா, குப்பையில இருந்து தூக்கினார்னு ஏங்க அடிச்சு 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 சொல்ற, புழுதியிலிருந்து உயர்த்துறாருன்னு ஏங்க? ஒரே காரணம் தான், நீ எங்க இருந்தேன்னு தெரிஞ்சுக்கப்பா. குப்பையில தான்ப்பா இருந்தேன். நீ போட அமர செய்வது மாத்திரமல்ல, அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்கிற தகப்பனா இருக்கிறாரு. இன்னைக்கு அப்ப ரொம்ப டைரக்டா ஒரு சில பேரோடு கூட பேசுகிற, மகனே மகளே, என் கரத்துல நீ அடங்கி இருக்கும்படிக்கு நான் என் உள்ள கரத்துல உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ நினைச்சாலும் வெளியில போக முடியாது. அது யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும்ங்க. அப்பா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், யூனஸ் நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. ஜெயந்தி நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. என் பலத்த கரத்துக்குள்ளதான் இருக்கிற. ஜெயபிரகாஷ் என் மகனே என் கரத்துக்குள்ள இருக்கிற. காந்திமதி நீ என்னுடைய கரத்துக்குள்ள இருக்கிற. மேரி என் கரத்துக்குள்ள. சாந்தி நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற. சுதா மகளே நான் உன்னை உள்ளங்கரத்துல வரைந்து வச்சிருக்கிறேன். ராதிகா உனக்கு தெரியாது மகளே, நான் ஒரு பாதைகள் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் மகளே. உனக்கு நான் வச்சிருக்க ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். ஐயோ நல்ல வேலைப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என்னங்க? கைவிடுவதும் இல்லைன்னா துணையா நிக்கிறது மாத்திரம் இல்லையா? ஒருத்தவங்க கையை நீங்க பிடிச்சிட்டீங்க, நாங்க ஓடணும்னு நினைச்சா விட்டுடுவீங்களா? அதுதான் அதுல பிரதான அர்த்தம். நீ ஓடணும்னு நினைச்சாலும் தம்பி, நீ ஓடணும்னு நினைச்சாலும் முடியாதுப்பா, நான் உன் கைய பிடிச்சிட்டேன். ஒண்ணு நீ தப்பிச்சு போக முடியாது, ரெண்டாவது எல்லா சூழ்நிலையில உன்னை ஒருவனை நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிற அன்பு தகப்பன. ஆமாங்க, அவரை போல நமக்கு யார் இருக்கிறாங்க? கொஞ்ச காலம்தான். ஏன்னா அவர் வச்சிருக்கிறது மிகப்பெரிய காரியம். அவருடைய பேரே அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் ஜாதிகள் இடத்திலும். இதற்கு பூமியில நடந்ததே கிடையாது. எந்த ஜாதிகள் இடத்திலும் காணப்படாதவைகளை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்யும்படிக்கு உன்னோடு கூட இருந்த என்னங்க பயங்கரமா இருக்கும். கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் எவ்வளவு பெரியது. ஆமென். நம்மளுடைய புத்திக்களை எட்டாததுங்க. இந்த உலகம் பார்த்து சொல்லும், இது நிச்சயமாகவே கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர் நமக்கு செய்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்மையே அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல். இன்னைக்கு கேட்டோமே, அவர் வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா? அவர் வரும் பொழுது நம்ம கிட்ட குற்றம் குறைகள் இல்லையா? இந்த ப்ராசஸ்ல அவர் பெருசா ஒண்ணு பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? அவரை சார்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை போல மாற்றி நம்மை காண்கிறவர்கள் அவரை பார்க்கும்படிக்கு அவரை நம்மில் பிரதி பண்ணுகிறவர். பிரசங்கிப்பது ரொம்ப ஈஸிங்க, ஆனா பிரதிபலிப்பது ரொம்ப 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 கடினம். அந்த கோல்டு ஸ்மித் அந்த தங்கத்தை எப்படி அவன் புடமிடுவானோ அவனுடைய முகம் அதுல தெரியணுமா தெளிவா. அது வரைக்கும் அதுல இருக்க களிமை நீக்கிட்டே இருப்பானா. இன்னைக்கு நம்மளை காண்கிறவர்கள் அவரை பார்க்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்னைக்கு அவர் நம்மை அவரை போல மாற்றும்படிக்கு எங்க எல்லாருக்கும் கிடையாதுங்க. நான் சொல்லட்டா, ஐயோ இப்போ எல்லாருக்கும் இப்ப கிறிஸ்துவர்களுக்கு இந்த உபத்திரமா கிடையாது. அவருக்கு தெரியும். அவர் சூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே யார் தெரியுமா? அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த உபத்திரவத்தின் பாதையை அனுமதிக்கிறார். ஒண்ணும் இல்ல, மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம், ஆனா ஓடி போயிடுவாங்க. அப்போ என்னதான் பிடிச்சு நிறுத்தினாலும் முழு இருதயத்தோடு நம்ம அவர் இடத்துல அன்பு கூறலன்னா, முழு பலத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட, முழு ஆத்மாவோட அன்பு கூறலன்னா, அவர் நினைக்கிறத செய்ய நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவன் கொடுக்கிற சாட்சியம், சான்றும் என்ன தெரியும்? நீ என் இடத்துல அன்பு கூறுகிறபடியினால் சகலத்தையும் நான் நன்மைக்கு எதுவாக
நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்தி நான் உன் மீது அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன். இஸ்ரவேலுடைய கர்த்தர் ஆகிய பரிசுத்தருடைய கரமே இதை செய்தது என்று அவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். ஆமென். நீ இல்லப்பா, இது அவர் தான் செஞ்சாருன்னு யோசேப்பு எங்க இருந்துங்க உயர முடியும்? தாவீது எங்க இருந்துங்க மோசே எங்க இருந்துங்க பார்வோனுக்கு முன்பாக நிக்க முடியும்? ஆனா அப்பா நிரூபிச்சு காட்டினாரு, இதெல்லாம் நீங்க இல்லப்பா, நான் செய்தேன்னு. அப்பா நன்றிப்பா. பிளஸ் பண்ணுகிறோம் தகப்பனே. அண்ணாவை பிளஸ் பண்ணுகிறோம். இன்னும் ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்க, மறைபொருளை கொண்டு வரும்படி ராஜாவே. அப்ப எங்களுக்கு நீங்க தெரிந்து கொண்ட உங்களுடைய அருமையான பாத்திரங்களாக அநேக பாத்திரங்கள் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களப்பா. இதுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா. கோடா கோடியாய் பெருகும்படிக்கு அண்ணாவையும் கொடுத்த அன்பு, அப்பா மனைவியையும் கொடுத்த பிள்ளைகளையும் ராஜா கொடுத்த ஊழியத்தையும் கொடுத்த தரிசனத்தையும் கொடுத்த உம்முடைய கிருபை வரங்களையும் அப்பா உம்முடைய சபைக்கு இன்னுமாக எடுத்து பயன்படுத்துங்க. ஜாதிகளுக்கும் ராஜாவை தேசங்களுக்கும் அப்பா உம்முடைய கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை காணும் என்று சொன்னவர் அப்படியே எடுத்து பயன்படுத்தப்பா. இன்னைக்கு ஜாயின் ஒவ்வொருவருடைய ராஜ்யவை காரியத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சரீர பலவீனங்கள், ஆத்மாவில எந்தெந்த பாரங்கள் இருக்கிறது ராஜாவே, இவர்களுக்குள்ள எந்தெந்த பிரிவுகள் இருக்கிறது ராஜாவே, பைனான்சியலா பொருளாதாரத்துல எந்தெந்த குறைகள் இருக்கிறது, எதுக்கு எந்தெந்த காரியத்துக்காக உங்களை நோக்கி பார்த்தார்களோ அதுல சம்பூரணம் அடைய பண்ணி தேவன் நீர் சம்பூரணர் என்பதை அவர்களுக்கு விளங்க செய். கர்த்தரே இதை செய்தார் என்று யாராலையும் டினை பண்ண முடியாம சாட்சி கொடுக்கக்கூடிய மகிமையின் கிரியைகளை நீ செய்வதற்காக நன்றி. கரம் பிடித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you so much, Anna. God bless you abundantly. And next week பத்தி வெங்கட்டும் வாங்க. Amen.